வணக்கம். இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள். நள்ளிரவு முதல் அதிரடியாக குறைந்த எரிவாயு விலைகள், மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. இன்று நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று, வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள எச்சரிக்கை. சிறுவர்களிடையே கொத்தாக பரவும் டெங்கு காய்ச்சல், சுகாதாரத்துறை விடுத்துள்ள எச்சரிக்கை. வவுனியா மாநகர சபை மேயரை பதவி நீக்கிய வர்த்தமானிக்கு இடைக்கால தடை பிறப்பிப்பு. எதிர்க்கட்சிகள் சிறை செல்வது தவிர்க்க முடியாதது, அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகிறது, பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் கருத்து. ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகளை சீர்குலைக்க திட்டம், சட்டம் அனைவருக்கும் சமம், கொந்தளிக்கும் ஹிஸ்புல்லா எம்பி. கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள், 21 வயது இளைஞரின் உயிரை பறித்த கோர விபத்து, ஒருவர் படுகாயம். ஐரோப்பாவில் வெப்ப அலை பாதிப்பு, இதுவரை 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவு. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள இப்போதே எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் லாஃப் எரிவாயு நிறுவனம் தனது எரிவாயு சிலிண்டர்களின் விலையை குறைத்துள்ளது. அதன்படி 12.5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை ரூபாய் 1280 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை ரூபாய் 4965 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 5 கிலோகிராம் சிலிண்டரின் விலை ரூபாய் 512 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 1988 உள்ளது. சர்வதேச எல்பிஜி சந்தை நிலவரங்களில் ஏற்பட்டுள்ள சாதகமான மாற்றங்களையே இந்த விலை குறைப்பு எடுத்து காட்டுவதாக லாஃப் நிறுவனம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. அதன்படி 12.5 கிலோ சிலிண்டரின் விலை ரூபாய் 300 குறைக்கப்பட்டு அதன் புதிய விலை 4465 நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த விலைகள் இன்று முதல் அமலாகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் நாட்டின் பல பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 11 மணி வரை அமலில் இருக்கும் என அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. குறிப்பாக மத்திய, வடக்கு, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், இரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை மற்றும் திருகோணமலை ஆகிய மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என குறித்த திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை செயல்பாடு அதிகரித்துள்ளதன் காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே பொதுமக்கள் மற்றும் கடலோர பகுதிகளில் வசிப்பவர்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் சிறுவர்களிடையே டெங்கு காய்ச்சல் தீவிரமாக பரவி வருவதாகவும் இதனால் எதிர்காலத்தில் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாகவும் சுகாதாரத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கொழும்பு ரிச்வே சீமாட்டி சிறுவர் மருத்துவமனையின் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இவ்வாறு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்படும் சிறுவர்களுக்கு மூளை பாதிப்பு, தசை மற்றும் எலும்புகளில் கடுமையான வலி, அத்துடன் இதய பாதிப்பு ஏற்பதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பொதுவாக டெங்கு காய்ச்சல் ஏற்பட்டு 7 முதல் 8 நாட்களில் சிறுவர்கள் குணமடைய வேண்டுமென்றாலும் அதன் பிறகும் பசியின்மை, சோர்வு மற்றும் தொடர்ச்சியான காய்ச்சல் இருந்தால் அது நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடாக இருக்கலாம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் உடனடியாக CPK பரிசோதனை செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. டெங்கு நுளம்புகளிலிருந்து சிறுவர்களை பாதுகாக்க மாலை 5 மணி முதல் 7 மணி வரை வீட்டின் ஜன்னல்களை மூடி வைக்குமாறும், சிறுவர்களுக்கு முழுக்கை சட்டை மற்றும் நீள காட்சட்டைகளை அணிவிக்குமாறும் விசேட மருத்துவ நிபுணர் தீபால் பெரேரா மேலும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
வவுனியா மாநகர சபை மேயர் சு காண்டீவனை பதவியிலிருந்து நீக்கி வடமாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்புக்கு வவுனியா மேல் நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஆளுநரின் தீர்மானத்தை சவாலுக்கு உட்படுத்தி மேயர் சு காண்டீவன் தாக்கல் செய்த எழுத்தாணை மனு நேற்று வவுனியா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு வழங்கப்பட்டது. வழக்கில் மனுதாரர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில், வடமாகாண ஆளுநர் வெளியிட்ட வர்த்தமானி மூலம் மேயர் காண்டீவனின் பதவி நீக்கம் அறிவிக்கப்பட்டதாகவும் அதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை நீதிமன்றம் பரிசீலித்ததாகவும் தெரிவித்தார். இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் பிரதிவாதிகளுக்கு அனுப்பப்பட்டிருந்த போதிலும் அவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். மனுவில் முன்வைக்கப்பட்ட விடயங்களையும் மனுதாரர் தரப்பின் சமர்ப்பணங்களையும் ஆராய்ந்த நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு அறிவித்தல் அனுப்ப உத்தரவிட்டதுடன் மனுதாரர் கோரிய 3 இடைக்கால நிவாரணங்களையும் வழங்கியுள்ளது. அதன்படி காண்டீவனை மேயர் அல்லது மாநகர சபை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கும் வர்த்தமானி அறிவிப்பின் அமுல் இடைநிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் அந்த வர்த்தமானியை அடிப்படையாக கொண்டு எந்தவொரு நிர்வாக நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதேவேளை காண்டீவனுக்கு பதிலாக புதிய மேயர் அல்லது உறுப்பினரை தெரிவு செய்யவோ நியமிக்கவோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 15ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ள நிலையில் அதுவரை அனைத்து இடைக்கால தடை உத்தரவுகளும் அமலில் இருக்கும் என ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தெரிவித்தார். மனுதாரர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தலைமையில் சட்டத்தரணிகள் ஆர். தயாவரன், கேசவன், சயந்தன் உள்ளிட்டோர் ஆஜராகினர். எதிர்க்கட்சிகள் சிறை செல்வது தவிர்க்க முடியாதது எனவும் அதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நீங்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அனைவரும் சமம் எனவும் எல்லோரும் சிலந்தி வலை போல் இழுபடப் போவதாகவும் இனிவரும் காலங்களில் எல்லோரும் சிறைக்கு சென்று தங்குவதற்கான முழு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை இனிவரும் நாட்களில் உங்கள் போராட்டங்களை சிறையில் சென்று செய்யலாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்க்கட்சிகளால் இனவாதத்தை கட்டியெழுப்ப எடுக்கப்பட்ட சூழ்ச்சிகள் எதுவும் எடுபடவில்லை என அவர் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை சில தரப்பினர் தடுக்க முயற்சிப்பதாக இலங்கை முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான MLAM ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டியுள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர் இது குறித்து மேலும் தெரிவிக்கையில், ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த கிறிஸ்தவ மக்களின் துயரத்தை நினைவு கூர்ந்ததுடன் தாக்குதலுக்கு பின்னர் குறிப்பாக காத்தான்குடி உள்ளிட்ட பகுதிகளில் முஸ்லிம் சமூகமும் பல்வேறு பாதிப்புகளை எதிர்கொண்டதாக தெரிவித்தார். தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளை சில தனிநபர்கள் திசை திருப்பவோ அல்லது தடுக்கவோ முயற்சிப்பதாக அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் பதவி, செல்வாக்கு அல்லது பொருளாதார பின்னணியை பொருட்படுத்தாமல் அடையாளம் காணப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு முஸ்லிம் சமூகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை அதிகாரபூர்வமாக நிரூபிக்க உரிமை உள்ளதாக குறிப்பிட்ட அவர், நடைபெற்று வரும் விசாரணைகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நீதி கிடைப்பதை உறுதி செய்யவும் தாக்குதலுக்கு பொறுப்பானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் MLAM ஹிஸ்புல்லா வலியுறுத்தினார். கருவல கஸ்வெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரஜவிகம வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் 21 வயதுடைய இளைஞர் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் படுகாயமடைந்துள்ள சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதேவேளை விபத்தின் போது மோட்டார் சைக்கிள் அதன் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் பாதுகாப்பு வேலியுடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்றவர் மற்றும் அதன் பின் இருக்கையில் பயணித்தவர் ஆகிய இருவரும் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் உடனடியாக குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இவ்வாறு அனுமதிக்கப்பட்டதில் சிகிச்சை பலனின்றி 21 வயதுடைய இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார்.
ஜூன் மாத இறுதியில் ஐரோப்பாவில் வீசிய கடுமையான வெப்ப அலை காரணமாக பிரான்ஸ், பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்து ஆகிய நாடுகளில் 3700க்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. காலநிலை மாற்றமே இந்த அதீத வெப்பநிலைக்கு முக்கிய காரணம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சில் மட்டும் 2025 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. குறிப்பாக 45 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் முதியவர்கள் இதனால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை ஜூன் 22 தொடக்கம் 28 காலகட்டத்தில் வீடுகளில் நிகழ்ந்த இறப்புகள் 91% அதிகரித்துள்ளன. பெல்ஜியத்தில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் 1200 கூடுதல் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. நெதர்லாந்தில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்கள் அதிகளவாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இறப்பு எண்ணிக்கை 480 தாண்டியுள்ளது. இந்த வெப்ப அலையை நிபுணர்கள் மிக தீவிரமாக விவரித்துள்ள நிலையில் முழுமையான தரவுகள் கிடைக்கும் போது உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்ள உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.